ஐயன் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூரோட சிறப்பை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். முருகப்பெருமானின் வாசம் வீசும் நித்தியமான இருக்கக்கூடிய இடம் திருச்செந்தூர். அன்னையான தேவி பராசக்தியின் வடிவமாக கடல் அன்னையாக இருந்து முருகப்பெருமானுக்கு தாலாட்டு பாடும் அன்னையாக இருக்கிறாள் திருச்செந்தூரில். திருச்செந்தூரின் ராஜகோபுரம் கட்டும் பொழுது ஒருவர் ரொம்பவே பிரமிப்பான ஒரு தோற்றத்தோடு வந்து அங்க வேலை செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்கும் விபூதியை பிரசாதமா கொடுத்தாராம். பிரசாதமா கொடுத்துட்டு சொன்னாராம், இங்க இருக்கக்கூடிய விநாயகருடைய சிலையை தாண்டினதுக்கு அப்புறமா விபூதியை திறந்து பாருங்கன்னு சொன்னாராம். விபூதியை திறந்து பார்த்த அனைவர்களுக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. இந்த விபூதி பிரசாதம் அனைத்துமே பணமாக மாறி இருந்ததாம். ஆமாங்க, முருகப்பெருமான் மனித வடிவில் வந்து தனது கோவிலுக்காக கட்டின கோபுரத்திற்கு வேலையாட்களுக்கு பிரசாதத்தை கூலியாக கொடுத்தாராம். அந்த பிரமிப்பான இடம் திருச்செந்தூர் இருக்கு. இதை சொல்லும் பொழுதே புல்லரிக்குது. திருச்செந்தூருக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வேண்டிய அனைத்தையும் கொடுப்பார் முருகப்பெருமான்.